சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் எவனிடமும் முட்டி போட்டு நிற்க மாட்டோம். எங்களின் கொள்கையில் இருந்து நாங்கள் தவற மாட்டோம். ஆடு மாடு மேய்ப்பதை அரசு பணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் எப்படி தருவீர்கள் என்றால், வெளிநாட்டில் இதுவரைக்கும் எப்படி பண்ணையில் வைத்து செய்கின்றார்களோ அந்த மாதிரியான வளர்ப்பு முறைகள் தான் நாங்கள் செய்வோம். படித்தவர்களை ஆடு மேய்க்க சொல்லுகிறார்கள், படித்தவர்களை மாடு மேய்க்க சொல்கிறார்கள் என்று படிக்காத பாமரர்கள் சொன்னால் அதில் ஒரு நியாயம் என்று. ஏனென்றால் வெளிநாடுகளில் எப்படி ஆடு மாடு மேய்க்கிறார்கள் என்று இங்கு இருக்கும் படிக்காதவர்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கு படித்தவர்களே அதை சொல்லும் போதுதான் மிகவும் வேதனையாக உள்ளது. நீ படித்தவன் தானே, உன்ன இடத்துல போன் இருக்குல்ல, அதுல நெட் இருக்குல்ல, தேடிப்பாரு. வெளிநாட்டுல ஒவ்வொரு நாட்டிலையும் எப்படி ஆடு மாடு வளர்க்கிறாங்க, அதை வச்சு எவ்வளவு பெரிய அதுல பொருளாதாரம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். எனது அருமை தாய்மார்களே, எனது அருமை தந்தைகளே, எனது பெரியவர்களே, திரும்ப திரும்ப சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியை நம்பி ஒரு முறை வாக்கு செலுத்தி பாருங்கள். உங்களுடைய வாக்கு என்பது உங்களுடைய ஆயுதம். 5 வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் அது உங்கள் கையில் கிடைக்கும். அப்போது நீங்க அதை தவற விடுவீர்களானால் அதற்கு பிறகு அந்த 5 வருடங்களும் நீங்கள் தான் துன்பப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும். 5 வருஷத்துக்கு ஒரு தாட்டி இந்த வாக்கு மட்டும் உங்களுக்கு இல்லைன்னா உங்களை இங்க யாரும் மனுஷனா கூட மதிக்க மாட்டானுங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தாட்டி ஒரு எம்எல்ஏவோ இல்ல பழைய எக்ஸ் எம்எல்ஏவோ உங்க பகுதியை நோக்கி வராங்களே, 5 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிச்சவனோ தோத்தவனோ உங்க தொகுதிக்கு வந்து நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த தார் ரோட்ல வந்து பாத்திருக்கீங்களா? இந்த மெயின் ரோட்ல மட்டும் இருக்கக்கூடிய இந்த அழகான கோடுகளும் சரி, ரோடுகளும் சரி, எந்த பகுதியின் உள்புறமும் இல்ல. ஏன்னா அங்கெல்லாம் அவங்க வரப்போறது இல்லைல்ல, அதனால உங்களுக்கு அந்த மாதிரி ரோடு போக வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்ல. 2007